ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ பாவக்காவை நல்லா கழுவி நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. ரவுண்டாக நறுக்கிக்கோங்க. விதையெல்லாம் எதுவுமே நீக்க வேண்டியதில்லை. இப்படியே நறுக்கிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச பாவக்காயை சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி உப்பு உரப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ப்ளைனாக அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு நல்லா முருகலாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் சுத்தமாக அடங்கிடுச்சு. அப்போ பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் தயாருங்க. இதே மாதிரி செய்யுங்க.